ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹித் சர்மாவுக்கு பிறகு இந்திய அணிக்கு கேப்டனாக வருவதற்கு தகுதி வாய்ந்த அந்த வாய்ப்புள்ள ஒரு 3 வீரர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா T20 ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் டெஸ்ட் இது ரெண்டுக்கும் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்து வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஆஸ்திரேலியா தொடரில் கடைசி 2 கேமில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போக முடியும். 2 ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கலாம். ஒன்று நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃபைனலுக்கு போனோம் அப்படின்னா ஃபைனல் வரைக்குமே ரோஹித் சர்மா இருப்பார். 2025 வரைக்கும் இருப்பார், கேப்டனாக இருப்பார். ஒருவேளை தோத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் உடனே கேப்டன் மாற்றம் நடக்கலாம். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மேபி தள்ளி போடலாம். தோத்துட்டோம் அப்படின்னா உடனே கேப்டன் மாற்றம் நடக்கும். அதே மாதிரி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் நடக்க போகுது. 50 உலகக்கோப்பைக்கு பிறகு முக்கியமான ஒரு தொடராக சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. அது 2025 பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. பட் இதை இந்தியா போயிட்டு பாகிஸ்தானில் ஆட முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடுகளில் துபாய் போன்ற நாடுகளில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இப்போதைக்கு வந்திருக்காங்க. ஸோ டெஸ்ட் வேர்ல்டு கப் 2025 வருது. அதேமாதிரி சாம்பியன் ட்ராஃபியும் வருது. இது 2 முடிகிற வரைக்கும் தான் ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார். இது முடிஞ்ச பிறகு அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக கேப்டன் மாற்றம் நடக்கும். ஏன்னா ரோஹித்துக்கு வயசு இப்போ 37 ஆயிடுச்சு. அதேமாதிரி ரீசெண்டாக ரோஹித் மேலே கடுமையான விமர்சனங்களும் வைக்கப்படுது. அந்த வகையில் ரோஹித்தோட இடத்தை பிடிக்க போகிற அந்த 3 பேர்னு பார்க்குறப்ப முதல் ஆப்ஷன் நமக்கு ரிஷப் பண்ட் அந்த இடத்துல இருக்காரு. ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் வயசு இவருக்கு கம்மி. இப்போதைக்கு பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா டீம்ல இருக்காரு. கேப்டன்சி அனுபவமும் இவருக்கு இருக்கு. ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் டெஸ்ட் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி இவர் T20 விட ODI மற்றும் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதனால ரோஹித் இடத்தை ரிஷப் பண்ட் பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் சுமன் கில் இருக்காரு. கில்லை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கில்லுக்கு 25 வயசு தான் ஆகுது. இவருடைய பேட்டிங் திறமை எல்லாரும் அறிஞ்சது தான். அதேமாதிரி விராட் கோலியோடைய சாயலில் இவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இவரை கேப்டனாக போட்டாங்க அப்படின்னா இன்னொரு 10 15 வருஷம் வரைக்கும் இவரால் கிரிக்கெட் ஆட முடியும். குறைஞ்சது ஒரு 5 வருஷமாச்சும் டீமை நல்ல கட்டத்துக்கு லீட் பண்ணி கொண்டு போவார். இப்போ இவருக்கு இந்த IPL தொடர் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இவருடைய தலைமையில் மட்டும் IPL குஜராத் அணி கப்பு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவருடைய கேப்டன்சி மேலே BCCIக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும். ஸோ அதனால் இவரையும் ரோஹித்துக்கு பிறகு டீமுக்கு கேப்டனாக போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் பும்ராவும் வந்திருக்காரு. இப்போதைக்கு பும்ரா துணை கேப்டனாக வந்திருக்காரு. ரோஹித் இல்லாத போட்டிகளில் பும்ரா தான் டீமை லீட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் பும்ராவுக்கு 31 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் 43 டெஸ்ட் போட்டியில் ஆடி இருக்காரு. 194 விக்கெட்ஸ் கைப்பற்றி இருக்காரு. 89 ODIயில் ஆடி 149 விக்கெட்ஸை கைப்பற்றி இருக்காரு. 70 T20 கேமில் ஆடி 89 விக்கெட்ஸ் கைப்பற்றி இருக்காரு. அப்போ 3 ஃபார்மேட்லையுமே நல்லா ஆடி வந்துட்டு இருக்காரு. ஸோ பும்ராவும் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காரு. பட் பும்ராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31க்கு மேலே வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பிளேயராக சுதந்திரமாக ஆட விட்டுறலாம். இவர் யங் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணட்டும். இப்போ ரிஷப் பண்ட் இல்லைனா சுமன் கில் இவங்க 2 பேருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பும்ரா இருந்தார் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பவுலிங் யூனிட்டை இவர் பார்த்துக்கட்டும். பேட்டிங்கு மற்ற டிசிஷன்ஸ்லாம் கேப்டன் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி BCCI பிளானில் இருக்காங்க. அதனால் பும்ராவை விட பண்ட் அப்படி இல்லைனா கில் கேப்டனாக வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.